எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபார் அன் ஆடிட் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எஸ்ஏ 220 சிஏ ஃபைனலில் இருக்கக்கூடிய கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கன்சிடர் ஃபார் இன்கார்பரேட்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் ஆடிட் ஒர்க். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ஆடிட் ஒர்க்கு கன்கார்பரேட் பண்ணும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஹீல் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஹீல் மீ, இது ஒரு நிமோனிக்ஸ். தெரிஞ்சல சொல்கிற ஹியூமன் ரிசோர்ஸ், எத்திக்கல் ரெக்யர்மெண்ட், லீடர்ஷிப், மானிட்டர், இதெல்லாம் முக்கியமான வேர்டு. ஹியூமன், எத்திக்கல், மானிட்டர், லீடர்ஷிப்பு அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியமான வேர்டு. இது சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் த ஆடிட். ஹூ இஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ்? ஆடிட்டர் தான். அந்த வார்த்தையை வந்து ஆடிட்டர் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. என்கேஜிங் பார்ட்னர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் த ஆடிட். த இபி ஷுட் லீட், டைரக்ட், சூப்பர்வைஸ்லி ரிவ்யூ தி என்டையர் ஆடிட். இப்போ இந்த வார்த்தைக்கு பாருங்க, கீவேர்ட்ஸ் எக்ஸாம் மார்க் வரணும்னா இந்த பார்ட் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், லீடர்ஷிப், டைரக்ட், ரிவ்யூ, சூப்பர்வைஸ், குவாலிட்டி. இந்த வேர்டு வந்தால் மார்க் கிடைக்கும். அகைன் டெல் யூ, ஹெல்ப் மீ அப்படின்றது நிமோனிக்ஸு. ஹெச் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ், இ ஃபார் டவுட் இருக்குல்ல, எத்திக்கல் ரெக்யர்மெண்ட், அது அக்செப்டன்ஸ் சீக்வன்சிங் வரும். எம் ஃபார் மானிட்டரிங், எல் ஃபார் லீடர்ஷிப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கில்ஸ் அண்ட் காம்படன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து லீடர்ஷிப் பார்த்தோம். எல் தான் லீடர்ஷிப்பு. ஃபஸ்ட்டு ஏச்சுன்னா ஏச்சு கூட பார்க்கலாம். லீடர்ஷிப்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். லீடர்ஷிப்னா யார்? ஹூ இஸ் த லீடர் ஆஃப் திஸ் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்ஸ்? ஒன்லி த ஆடிட். தட் இஸ் என்கேஜிங் பார்ட்னர் இஸ் த லீடர். He should lead, direct, supervise and review the entire audit. Next one is skill and competence. What are the factors to be considered for incorporating quality of audit work in financial statements? The audit team should have the required knowledge, skill and experience to perform the audit. If they are not have a qualified assistants, then work will be destroyed. So that's why skill, competence, qualified audit team. That's assignment. A for assignment. Field மேல A கேட்டீங்க, அதுக்கு வந்து A for assignment. What is the assignment? Audit should be assigned only to team members who are capable of performing it. Assignment, competent personal responsibility. Assignment, competent personal responsibility. அசைன்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படன்ட் பர்சனுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது. அப்போ அசைன்மெண்ட் அப்படின்றது வந்து ஆடிட் ஒர்க்கு should be assigned only to team members who are capable of performing it. யாரு இந்த ஒர்க்கை முடிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். டெலிகேஷன் அத்தாரிட்டி, டெலிகேஷன், தட் இஸ் சூப்பர்விஷன், டெலிகேஷன். அப்போ டெலிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கேன் டெலிகேட் ஒர்க்கு, can delegate responsibility. Engagement partner can delegate work but cannot delegate responsibility. ஒர்க்கை தான் டெலிகேட் பண்ண முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டி அவரு தான். The work should be properly directed, supervision and reviewed தான் அவருடைய ஒர்க்கு. தட் இஸ் த லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டெலிகேஷன், டைரக்ஷன், சூப்பர்விஷன், ரிவிஷன் இது வந்துருது அடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன். What is if a difficult accounting or auditing arises, auditing should consult experience with or outside the firms. That is consultations, expert and significant matters. Acceptance, retention, clients. What is the acceptance and retention clients? Before reviewing new client, before accepting a new client or continuing with an existing client, auditor should evaluate client's integrity and whether the firm can perform the audit. Acceptance, continuance, client integrity, ethical requirements. What is the monitoring? Yes, monitoring is very important. That is monitoring in the sense the firm should continuously monitor whether it is quality control policies are working or not. So quality control effectiveness monitoring. What is the communication? Quality control policies and procedures should be communicated to all audit. That is communication policies and procedures. What is the engagement partner's responsibilities? What is the engagement partner's responsibility? The three things I told you already. Directions,
supervise and DSR, direction, supervision and review. இவர் தான் டைரக்ஷன் பண்ணும், இவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணும், இவர் தான் ரிவ்யூவும் பண்ணும். இப்போ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் should explain nature of client's business, audit objectives, audit program, time budget and overall audit plan. அப்போ இவர் தான் டைரக்ஷன், ஆடிட் ப்ரோக்ராம், டைம், பட்ஜெட் எல்லாமே கொடுக்கும். பிஃபோர் ஸ்டார்டிங் ஆடிட் ஆஃப் ஏபிசி லிமிடெட், partner explains the business, risk areas, audit plan to ensure the audit assistance, supervision. The engagement partner should monitor audit progress, resolve important audit issues, guide the audit team, resolve the differences of opinions. What keywords என்ன வரும்? Supervision, monitor. So he should clear the difference of opinions, resolve its issues, professional judgment, monitor the progress. That's very important words. The keywords பார்க்கணும். Supervisions, monitor progress, resolve issues, professional judgment. An assistant finds an unusual inventory differences. The partner reviews it and decides the additional audit procedures. Simple explanations. Review. What is the review? Engagement partner should review the work is completely properly. Audit evidence is sufficient. Important issues are resolved. Conclusions support the audit opinion. So the partner should review audit plan, reassessment, audit evidence, proposed adjustment to financial statements. What is the keywords in this? Review, audit evidence, audit documentation, audit conclusion, proposed adjustments. Before signing the audit report, the partner reviews the working papers and ensures all the material issues are evolved. So these keywords are very important. You should find the keywords and write in your notebook and keep all keynotes in by heart method. That will be very helpful to your futures. So what are the keywords? First, the engagement partners, leadership responsibilities, skill and competence, assignments, delegation, consultation, acceptance, monitor, communications to the client, direct by the auditor to the audit team, supervision is very important functions, review, every time you have to review whether work is entirely perfectly going or right. Audit program, auditor should create the audit program and discussion with the audit assistant. Time budget, how many times in which time limit means in what time the audit has to be finished. Overall audit plan, and what is the audit evidence? Whatever you find that audit evidence is very important, and the same times proper judgment. Your experiences will be very helpful to professional judgment and audit documentations. I told you already, the documentation evidences both are simple and important. So these are the keywords I say experts and are used for underlining in descriptive answers. You will get a more marks when you write the examinations answers. See, these keywords are always help you to get some more marks. Yes. And what is the objectives? The auditor shall implement quality control procedures at an engagement level to provide assurance that audit complies with the standards and auditing and the legal requirements. Audit report is appropriate in circumstances. So, what are the keywords? Quality control. I told you already. ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா கீவேர்ட்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், என்கேஜ்மெண்ட் லெவல், ரீசனபிள் அசூரன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் வித் டெஸ்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட்டர் ரிப்போர்ட் அப்படின்றாங்க. ஃபேக்டர்ஸ் அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்கேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அசைன்மெண்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்துட்டோம். டெலிகேஷன், மானிட்டரிங், ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அதை வந்து திருப்பி வந்து பார்க்க வேண்டிய அவசியங்கள் வந்து இல்லை. வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லிக்கிறேன்னா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, கிட்டத்தட்ட அவங்க எதுவுமே புதுசாக எதுவுமே சொல்லலை. சரி, ஹீல் மீ அப்படின்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸ், என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஏ ஃபார் அக்செப்டன்ஸ், எல் ஃபார் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எம் ஃபார் மானிட்டரிங் அண்ட் இ ஃபார் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்து ஹீல் மீ அப்படின்றத ஒரு சிம்பிளாக நிமோனிக்ஸாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஹீல் அப்படின்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான். ஃபேக்டர்ஸ் டு பி அஃபெக்டிங் இல்லை, ஃபேக்டர்ஸ் கன்சிடரிங் ஃபார் இன்கார்பரேட்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் ஆடிட் ஒர்க் அப்படின்னும் பொழுது அதுக்கு என்னென்ன ஹீல் மீ அப்படின்றத கேட்குறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹையர் த ரைட் டீம் அண்ட் ரைட் த ரைட் மேன் ஃபார் த ரைட் டீம் பிகாஸ் காம்படன்ஸ்ன்னு தான் சொல்கிறாரு. ஸ்கில்ஸ் அண்ட் காம்படன்ஸ் தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் த ஆடிட் பர்ஃபெக்ட்லி, தட் இஸ் என்கேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் என்கேஜ்மெண்ட்னா பெர்ஃபார்ம் த ஆடிட் ப்ராப்பர்லி
இந்த சரியான பர்சனை ரைட் டைமில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அவன் கரெக்டாக பண்ணுவான், அவன் தப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ். பிஃபோர் கண்டினியூ செக் வித் கிளைண்ட்ஸ் பி அக்செப்டட். அவரோட இன்டெகிரிட்டியில் செக் பண்ணணும். த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் லீஸ் த ஆடிட். கண்டிப்பாக அவருக்கு தான் வேறு வழியே இல்லை. மானிட்டர் whether the quantity and quality is maintained or not. Throughout the audit, follow the ethics and ethical requirement. It is very important. And choose the right people, perform quality audit, accepts the right client, leadership ensures quality, monitor continuously, always follow ethics. That's all, very simple. That is called feel me. இந்த நிமோனிக்ஸ் இருந்துச்சுன்னா வில் கெட்ட மோர் மார்க்ஸ்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இந்த வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டு இருப்பாங்க, அதுக்காக சொல்லுவாங்க. வேறு புதுசாக ஒன்றும் கிடையாது. சரி, ஒரு கேஸில் மாதிரி பார்க்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. 220 எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம். A newly joined audit assistant is assigned to audit bank without any banking experience. So I see answer is now this is not an academic essay 220 because work should be assigned only to personnel having appropriate competence and capabilities. Our competency, capabilities, skill and competence வார்த்தை வரும். எங்கேஜிங் பார்ட்னர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக முடியாது. The auditor should complete the audit, but the engaging partner signed the report without reviewing notes. இது குவாலிட்டியில் வருமானு கேட்டால் இது வந்து வயலேட்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கேஜிங் பார்ட்னர் மஸ்ட் என்ஷூர் த டைரக்ட் சூப்பர்விஷன் அண்ட் ரிவ்யூ பிஃபோர் இஷ்யூங் ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. அது தரல. இண்டிபெண்டன்ஸ். An audit team member holds shares in the audit clients. It violates the ethical requirement under section 220. Why? The auditor's independence is impaired. அதாவது என்ன பாதிப்படை. Client pressure. The client asks auditor to finish the work in 2 days and ignores some pending confirmations. The auditor should not compromise audit quality. The engagement partner should maintain quality control and, if necessary, consider the engagement. Audit documentation. No working paper. Situation 1. Auditor should perform inventory verifications but did not prepare any working papers. So this is violates SC 230 because audit documentation is violates by them. ஸோ இதெல்லாம் வந்து தவறான்னு கேட்டிங்கன்னா எஸ். இதில் 230 ஓடுது. இந்த 230 அப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு 220 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 220 கிட்டத்தட்ட உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஃபீல் மீ, ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஏ ஃபார் அக்செப்டன்ஸ், எல் ஃபார் லீடர்ஷிப், இ ஃபார் எத்திக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ், எம் ஃபார் மானிட்டரிங் அண்ட் இ ஃபார் அகைன் எத்திக்கல் ரிக்யர்மெண்ட்ஸ் இஸ் என்கேஜிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து சொல்கிறாங்க engaging performance. That is feel me. Human resource, engaging performance, A for acceptance and continuance, L for leadership responsibility, and M for monitoring, and E for ethics. Ethical requirements, that is ethics. Thank you, students.